ராம் ராம். முதல்ல குருவந்தனம். ஆச்சாரியார் குருவந்தனம். எல்லாரும் அவவா இருக்கிற இடத்துலயே எந்த நிக்கணும். ஓம் வேதமனோச்யாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி சத்யம் வத கர்மஞ்சர ஸ்வாத்தியாயான்மா பிரமதः ஆச்சார்யாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சீः சத்யாन्न பிரமதிதவ்யம் धर्मान्न प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् धूर्तेन प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् देवपितृकार्याभ्यान्न प्रमदितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। ओम स्वस्ति श्रीमदखिल भूमंडलालंकारत्रयस्त्रिंशत्कोटि देवता सेवित श्री कामाक्षी देवी सनाथ श्रीमदे काम्रनाथ श्री महादेवी सनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात्कार परमाधिष्ठान सत्यव्रतनामांकित कांची दिव्य क्षेत्रे शारदा मठ सुस्थितानां अतुलित सुधार समाधुर्य कमलासर कामनेधं बिल्ल संभुल्ल मल्लिका मालिका नृष्यन्त मकरंद चरी सौवस्तिक वांग्नि कुंभ विजृंभणानंद तुंदिरद मणीषि मंडलानां अनवरताद्वैत विद्या विनोद रसिकानां निरन्तरालंकृत शांतितांति भूम्नां सकल भुवन चक्र प्रतिष्ठापक श्री चक्र प्रतिष्ठा विख्यात कशोलंकृतानां निखिल पाषंड षण्डकंड गोत्थान विशदीकृत वेद वेदांत मार्ग षण्पद प्रतिष्ठापकाचार्याणां श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य वर्य श्रीमत् जगद्गुरु श्रीमत् शंकर भगवत् पादाचार्याणां अधिष्ठाने सिंहासनाभिषिक्त श्रीमत् जयेन्द्र सरस्वती सम्यमेन्द्राणां वंदे वासवर्य श्रीमत् शंकर विजयेन्द्र सरस्वती श्रीपादानां वंदे वासवर्य श्रीमत् सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादानां च पादारविन्दयोः साष्टांगं प्रणामः। भावने नमस्कारं मणिक्किरदु। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां पथगे सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। परित्यज्य मौनं वटातस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा धनान्तरममार्गे नयन् श्रीजगेन्द्रो गुरुर्भादिचित्ते नमामः शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सत्यनारायण क्षेत्रात् सत्यव्रतमुपागतम् आश्रये कामकोटीशं सत्यश्री चन्द्रशेखरं श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। ஆரம்பிச்சிடலாமாண்ணா? எல்லாருக்கும் ஸ்வாகதம், நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க கிளாஸுடைய 2வது தினம். ரொம்ப உத்கிருஷ்டமா நேத்திக்கு ஆச்சாரியர் அக்னியோட ஆரம்பிச்சு முதல் நாள் கிளாஸ் நல்லபடியா முடிஞ்சது. அதுல நிறைய பேர் கலந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பர்சனல் சாட்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அதுக்கும் நான் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் பதில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய கேட்க தான் எங்களுக்கும் நிறைய காரியங்கள் அபிவிருத்தி ஆகும், உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சாஸ்திரத்துல வியீகிருத்தே வர்த்ததே ஏவ அப்படின்னு இருக்கு. சொல்லிக் கொடுக்கத்தான் எந்த பாடமா இருந்தாலும் நிறைய அபிவிருத்தி ஆகும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் சரி. வேதமே நாங்க அத்தியனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஆதிசங்கர் சொல்றார், நேற்றுக்கு சொன்னேன், ஆதிசங்கர் தான் நம்மளுடைய ஜெகத்குரு, ஆரம்ப குரு. முதல் குரு யாரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அவர்தான் ஆரம்பத்துல ஜெகத்குரு, தட்சிணாமூர்த்தி. அடுத்து கிருஷ்ண பரமாத்மா, சுதேவ சுதந்தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ண பரமாத்மா. அடுத்து ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் ஜெகத்குரு.
அந்த பரம்பரையில அந்த சர்வஜ பீఠ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதீஸ்வரால் அவா இப்ப நம்ம ஜெகத்குருவா இருந்துருக்கா. ஆதிசங்கரர் சொல்றார், வேதோ நித்தியம் அதீயதாம் தத்து உதிதம் கர்மசு அனுஷ்டீயதாம். வேதத்தை நித்தியம் படிக்கணும், போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா வேதம். வேதோ நித்தியம் அதீயதாம் தத்து உதிதம் கர்மசு அனுஷ்டீயதாம். வேதத்தை படிச்சா மாத்திரம் போராது, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும். வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அந்தந்த கர்மாக்களை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும். அந்த கர்மாக்களை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. முதல்ல ஆரம்பிக்கிறது பேசிக் சந்தியாவந்தனம். ஆரம்ப பாடமே சந்தியாவந்தனம். இந்த சந்தியாவந்தனை பத்தி நேற்றுக்கு சொன்னேன். ஆதிசங்கர சொல்லும் போது வேதத்தை படிச்சா போராது, வேதத்தில் உள்ள கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த வேதம் நாங்க அத்தியனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேதத்தை நித்தியம் சொல்லணும், சொல்லி வைக்கணும். ஆனாதான் அது எங்களுக்கு தாரணமா இருக்கும். விட்டு போயிடுத்து அப்படின்னா மறந்து போயிடும். நேற்றுக்கு சொன்னானே மேதா, பிரதிபா, பிரக்ஞா, இந்த மூணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த வேதத்தை நித்தியம் சொல்லிட்டே இருக்கணும். நித்தியம் சொன்னா மாத்திரம் போராது, சொல்லி வைக்கணும். அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் அப்படின்னு 6 கர்மாக்கள் விதிச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே. அதாவது வேதாந்தகோ பிராமணஸ்யாது க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமர்த்தியாது சூத்ரஹா சுகம் அவாப்னுயாதுன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற மாதிரி நம்மளுடைய தர்மம் என்னது அப்படின்னா வேதாந்தகோ பிராமணஸ்யாது. வேதம், வேதாந்தங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. இப்ப நம்ம அதை மாறி கொஞ்சம் போனதுனால லௌகீகமா போயிட்டோம். ஆனாலும் அந்த வேத சாரமான காயத்ரி மந்திரத்தை நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். புருஷாளுக்கெல்லாம் அப்பா வேதசாரமான காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கா. அப்படியேதாக அந்த வேதசாரமான காயத்ரி மந்திரத்தை நித்திய ஜபம் பண்ணிட்டு வந்தாலே இந்த வேத அத்தியனம் பண்ண பலப்பிராப்தி கிடைக்கிறது. அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வேத விரதம் அனுஷ்டானம் பண்றோம். அடுத்து உபாகர்மா அனுஷ்டானம் பண்றோம். இந்த உபாகர்மாவுடைய இது நேத்திக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டே நினைக்கிறேன், யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது உபாகர்மா எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அது வேத கர்மா, வேதத்துக்காக அனுஷ்டானம் பண்ணக்கூடியது உபாகர்மா. வேத அத்தியனம் உபாகர்மம், உற்சர்ஜனம். உபாகர்மானா ஆரம்பிக்கிறது, உற்சர்ஜனம்னா விடுறது. விடுறதுன்னா வேதத்தை விடுறதா இல்ல, நான் சொன்னேன் அயாதயாம தோஷம். அதுக்கு புதுப்பிக்கிறது, வேதத்தை புதுப்பிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷா பண்றோம். அப்ப அதை எப்ப பண்ணணும்னா ஸ்ராவண மாசத்துல வரக்கூடியதான பௌர்ணமி அன்னைக்கு உபாகர்மாவை ஆரம்பிக்கணும். ஸ்ராவண மாசம் சொல்லப்பட்டது ஆடி மாச அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியதான பௌர்ணமி, அதுக்கு ஸ்ராவண பௌர்ணமின்னு பேரு. 2 விதமான காலங்கள் இருக்கு, சௌரமானம், சாந்திரமானம் அப்படின்னு 2 இருக்கு. சௌரமானம் சொல்லப்பட்டது நேற்றுக்கு சொன்னேன், சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் நம்ம பஞ்சாங்கங்கள்ல போட்டிருக்கக்கூடியது சௌரமானம். சௌரமானம் அப்படின்னா சூரியனை உத்தேசம் பண்ணி கணிதம் பண்றது. திதி வார நட்சத்திரங்கள்லாம் சூரியன் உதயம் எப்படி இருக்கோ அதை உத்தேசம் பண்ணி வரக்கூடியதான மாசத்துக்கு சௌரமானம் அப்படின்னு பேரு. சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும். அடுத்ததாக சாந்திரமானம். சாந்திரமானம் அப்படின்னா சந்திரனை பேஸ் பண்ணி, சந்திர உதயத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியதான மாசங்கள் சாந்திரமானம் அப்படின்னு பேரு. அது என்ன மாசம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆணின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம்னு ஆரம்பிச்சு பால்குணம் வரைக்கும் இதற்கு பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பான். அந்த மாசங்களுக்கு சாந்திரமான மாசம்னு பேரு. அந்த சாந்திரமான மாசம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா சௌரமானம் அப்படின்னா சித்திரை 1ஆம் தேதி, வைகாசி 1ஆம் தேதி, அதுக்கு ஆரம்பம் சௌரமான மாசம் ஆரம்பம். சாந்திரமானம் அப்படின்னா பங்குனி மாசம் அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதமை அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடியது சைத்திர மாசம்னு பேரு. சாந்திரமானப்படி முதல் மாசம் சைத்திரம், அது பங்குனி மாசம் அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து பிரதம அன்னைக்கு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சுக்லபக்ஷ பிரதமை அமாவாசை முடிஞ்சு மறுநாள் வரக்கூடிய பிரதம அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடியதான மாசம் சாந்திரமான மாசம், சந்திரனை உத்தேசம் பண்ணி ஆரம்பிக்கக்கூடியது. அதற்கு இது எதற்காக அப்படி 2 வச்சிருக்கா அப்படின்னா நிறைய விரத தினங்கள்லாம் இருக்கு. நிறைய விரதங்கள், விநாயக சதுர்த்தி, ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, இப்படி நிறைய விரத தினங்கள், நிறைய அனுஷ்டானங்கள்லாம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. இதெல்லாம் ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணாதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா விநாயக சதுர்த்தியோ
ஸ்ரீராமநவமியோ கிருஷ்ணாஷ்டமியோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுவான்னா சாந்திரமானபடிதான் கணக்கு பண்ணுவான். இப்ப ஸ்ரீராமநவமி வருது அப்படின்னா சைத்திர மாசத்துல வரக்கூடிய நவமி, சைத்திர மாசம் வரக்கூடிய சுக்லபக்ஷ நவமி தான் ஸ்ரீராமநவமி அப்படின்னு கணக்கு பண்ணுவான். இப்ப சைத்திர மாசம் அப்படின்னா நம்மளுக்கு பங்குனி மாசம் அமாவாசை கழிஞ்சு மறுநாளைக்கு பிறக்கக்கூடியதான மாசம், பிரதம அன்னைக்கு பிறக்கக்கூடியது சைத்திரம். அதே போல சித்திர மாசம் அமாவாசை முடிஞ்சு பிரதம அன்னைக்கு பிறக்கக்கூடிய மாசம் வைசாகம். நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தா போட்டிருப்பா சைத்திர சுத்தம், வைசாக சுத்தம், ஜேஷ்ட சுத்தம், ஆஷாட சுத்தம் அப்படின்னு ஒவ்வொரு மாசம். அதுக்கு சாந்திர மாசப்படி சாந்திரமானப்படி ஒவ்வொரு மாசமா ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்டதான சாந்திரமானப்படி வரக்கூடியதான ஸ்ராவண மாச பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த உபாகர்மாவை நம்ம பண்ணணும். சாந்திரமான ஸ்ராவண பௌர்ணமினா என்னைக்கு வரும் அப்படின்னா ஆடி மாசத்து அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியதான பௌர்ணமிக்கு ஸ்ராவண பௌர்ணமி அப்படின்னு பேரு. அதனாலதான் சில சமயம் ஆவணி ஆவட்டம் உபாகர்மா வந்து ஆடி மாசத்திலே வரும், சில சமயம் ஆவணி மாசம் வரும். அதனாலதான் அந்த பௌர்ணமி ஆடி மாசம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியதான பௌர்ணமி சுக்லபக்ஷ பௌர்ணமி ஸ்ராவண பௌர்ணமின்னு பேர். அது தட்சிணாயனத்துலதான் வரும். அதனால அன்னைக்கு அந்த உபாகர்மாவை ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் வேதாரம்பம் பண்றோம். அந்த வேதாரம்பத்தை பண்ணி அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆவணி மாசம் ஸ்ராவண பௌர்ணமியில இருந்து அந்த உபாகர்மாவை ஆரம்பிச்சு அத்தியனம் பண்ணிட்டே வரணும். அந்த திஷ்ய மாசம், திஷ்ய மாசம் அப்படின்னா புஷ்ய மாசம் அப்படின்னு பேரு. அது எங்க வரும் அப்படின்னா மார்கழி மாசம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியதான பௌர்ணமி புஷ்ய பௌர்ணமி அப்படின்னு பேரு. அன்னைக்கு இந்த வேதத்தை உற்சர்ஜனம் பண்ணணும். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் நம்ம சங்கல்பம் பண்ணி காமோகர ஜபத்தை பண்றோம். அன்னைக்குதான் அந்த வேதத்தை உற்சர்ஜனம் பண்ணணும். அதுக்கப்புறமா இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கணும். சாஸ்திரம் சொல்றது இது பழைய காலங்கள்ல நடந்து வந்ததான சம்பிரதாயம். இப்ப வேத அத்தியனம் அப்படிதான் நடக்கிறதா? நீங்க ஆவணி மாசம் உபாகர்மாலேருந்து ஆரம்பிச்சு மார்கழி மாசம் தை மாசம் பௌர்ணமி வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறமா சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அப்படிதான் நடக்கிறதா இப்ப அத்தியனம்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த காலத்துல மேதா சக்தி தாரணா சக்தி நிறைய இருந்தது. அப்ப என்ன பண்ணுவா, குருகுல வாசம் காட்டுல இருப்பா, வாத்தியார் சொல்லிட்டே போவார், பசங்க சொல்லி ரெட்ரு பண்ணி உடனே ஒப்பிச்சிருவா. அப்படி தாரணா சக்தி இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த தாரணா சக்தியோட பவர் நம்மளோட நிறைய லௌகீக சமாச்சாரங்கள் விவகாரங்கள் நிறைய இருக்கிறதுனால அத்தியனத்துக்கு நியமங்கள்லாம் உண்டு. என்னன்னைக்கு அத்தியனம் பண்ணணும், என்னன்னைக்கு அத்தியனம் பண்ணணும் நியமங்கள்லாம் உண்டு. ஆனாலும் இந்த இப்ப இருக்கிற காலத்தை அனுசரிச்சு அத்தியனம் அப்படிங்கிறது ஃபுல் டைம் பண்ணாதான் அத்தியனத்தை சீக்கிரம் பூர்த்தி பண்ண முடியும். அதுவே அத்தியனத்துக்கு நிறைய வருஷங்கள் ஆறுது, 10 வருஷம் 12 வருஷம் நிறைய அத்தியனத்துக்கு நிறைய காலங்கள் ஆறுது. ஆனா அத்தியன கிரமம் அப்படின்னு சொன்னா அந்த பழைய காலத்துல அத்தியனம் பண்ண மாதிரி அந்த உபாகர்மால ஆரம்பிச்சு, அதாவது ஸ்ராவண பௌர்ணமி உபாகர்மால தட்சிணாயனத்துல ஆரம்பிச்சு அந்த புஷ்ய பௌர்ணமி இருக்கக்கூடிய மார்கழி மாசம் அமாவாசை கழிஞ்சு வரக்கூடியதான பௌர்ணமியில அந்த வேதத்தை உற்சர்ஜனம் பண்றதுதான் வேத அத்தியன கிரமம். ஆனா இப்போ அதை மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எப்போதுமே வேதம் அத்தியனம் பண்ணிட்டே இருக்கிறதா இப்ப நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு இந்த விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். அதை நான் வந்து திருத்தி உங்களுக்கு திருத்தி சொல்லியிருக்கேன். இதுலயும் உங்களுக்கு புரியலைன்னா தனியா கேளுங்கோ, நான் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஆன்சரா நான் கொடுக்குறேன். அதே போல இப்ப நடந்துட்டு இருக்கிறது தட்சிணாயனம்னு சொன்னேன்னு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தா. இப்ப நடந்துட்டு இருக்கிறது உத்தராயணம் தான். அதுவும் நான் திருத்திட்டு பண்ணிக்கிறேன்னா ஓகே. அடுத்து இப்ப நம்ம இன்னைக்குள்ள கிளாஸுக்கு நம்ம வரலாம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் பஞ்சாங்கத்துல 5 அங்கம் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா திதி, வார, நக்ஷத்திர, யோக, கரணம். திதிர் வாரஞ்ச நக்ஷத்திரம் யோகா கரணமேவச்ச பஞ்சாங்கமிதி விக்ஞேயம் லோக சாதன காரணம். இதுதான் 5 அங்கங்கள் பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக அதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்க சிரவணம் பண்றது ரொம்ப விசேஷம். துர்பிக்ஷமே இருக்காது. பஞ்சாங்க சிரவணாதேவ துர்பிக்ஷம் நோபஜாயத்தே மங்களானிச்ச சர்வாணி பவந்தி நாத்திர சம்சயா. எல்லாருக்கும் இந்த பஞ்சாங்க பஞ்சாங்கத்தை கேட்டாலே, பஞ்சாங்கம் சொல்றத கேட்டாலே துர்பிக்ஷம் நோபஜாயத்தே, துர்பிக்ஷமே இருக்காது. மங்களானிச்ச சர்வாணி பவந்தி நாத்திர சம்சயா, நிறைய மங்களங்கள் கிடைக்கும்னு போட்டிருக்கும். இப்ப நிறைய கோவில்கள்ல பார்த்தாலே அவதாரை அப்படின்னு சொல்லி உண்டு. அவதாரையா அப்படின்னா சதுர்வேதங்கள் சொல்றது, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் சுவாமிக்காக அதை அர்ப்பணம் பண்றதுன்னு இருக்கு. அதுல பஞ்சாங்க படனம்னு ஒண்ணு உண்டு. டெய்லி
பஞ்சாங்க பட்டனம் வாசிக்கிறது அப்படிங்கிறது அந்த சம்பிரதாயத்துல உண்டு. இன்னைக்கு என்ன பஞ்சாங்கம், இன்னைக்கு என்ன திதிவார நட்சத்திரங்கிறதையும் சொல்லணும், நாளைக்கு என்ன திதிவார நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்படின்னா அது சுவாமிக்கும் அர்ப்பணம் பண்றதா ஆகும். நம்ம கேட்டு இருக்கிறவாளுக்கும் அது தெரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை பஞ்சாங்க பட்டனம் சொல்லி வச்சிருக்கா. அந்த பஞ்சாங்கத்தை பட்டனம் பண்றதை கேட்டாலே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு பார்த்தோம் நேத்திக்கு. அடுத்தது திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா வாராத்து ஆயுஹு விவர்தனம் நக்ஷத்ராத்து ஹரதே பாபம் யோகாத்து ரோக நிவாரணம் கரணாத்து கர்ம சித்திம் ச பஞ்சாங்கஸ்ய பலம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா என்னென்ன திதிகள் இருக்குங்கிறத நான் சொன்னேன். அந்த திதியை பார்க்கறதுனால சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறத சொன்னேன். வாராது ஆயுர் விவர்த்தனம், கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிழமைகள் பார்க்கறதுனால ஆயுஷ் அபிவிருத்தியானது சொன்னோம். அடுத்து நக்ஷத்ராத்து ஹரதே பாபம், 27 நட்சத்திரங்கள், நம்ம என்னென்ன நட்சத்திரங்கள் பார்க்கறதுனால பாபங்கள் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு யோகாது ரோக நிவாரணம், யோகங்களை பத்தி பார்க்க போறோம். யோகம் அப்படின்னா என்னது அப்படின்னா 2 விதமான யோகங்கள் இருக்கு. அதாவது பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படின்னு யோகங்கள்லாம் இருக்கு. அமிர்த சித்த யோகம் அப்படிலாம் இருக்கு. அந்த யோகம் வேற. இந்த 27 யோகங்கள் இருக்கு. விஷ்கம்பாதி யோகங்கள் 27 நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு யோகங்கள் அந்த காலவிதான அனுசாரத்தைப்படி இதை மாறி மாறி வரும். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த யோகங்கள், சில நட்சத்திரத்துக்கு யோகங்கள் இருக்கு. அந்த காலவிதானத்தை அனுசாரம் பண்ணி அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த யோகங்கள் அதாக வரும். அப்ப 27 யோகங்கள் என்ன இருக்கு அப்படின்னா விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மானு பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பாது, சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, த்ருவம், யாகாதம், ஹர்ஷணம், வஜ்ரம், சித்தி, யதீபாதம், வரியானு, பரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமம், மகேந்திரம், மாகேந்திரம், வைத்ருதி இப்படின்னு 27 யோகங்கள் இருக்கு. அப்ப இது சித்த யோகம், அமிர்த யோகம், அந்த மரண யோகம் அதெல்லாம் என்னது அப்படின்னா அதுக்கு அமிர்தாதி யோகங்கள்னு பேரு. பஞ்சாங்கத்துல லெஃப்ட் சைட்ல ஓரமா போட்டிருப்பா இன்னைக்கு சித்த யோகம், அமிர்த யோகம், அமிர்த சித்த யோகம், மரண யோகம், சித்த மரண யோகம். ஒரு நாளைக்கு 2 யோகங்கள் இருக்கும். சித்த மரண யோகம் அப்படிலாம் இருக்கும். இந்த யோகம் எப்படி அப்படின்னா இந்த யோகத்துக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சு 3.25 நாழிகை வரைக்கும் தான் இதுக்கு பலன். நாழிகை அப்படின்னா 2.5 நாழிகை 1 hour, 2.5 நாழிகை 1 hour. சில பஞ்சாங்கத்துல திதி போட்டிருக்கும், திதி பக்கத்துல நாழிகை போட்டிருக்கும், 12 நாழிகை அப்படின்னு போட்டிருக்கும். சில பஞ்சாங்கங்கள்ல நாழிகை பக்கத்துல டைமும் போட்டிருக்கும். இத்தனை மணி வரைக்கும் பகல்ல, இத்தனை மணி வரைக்கும் இந்த திதி இருக்கு, இந்த நட்சத்திரம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, இந்த கரணம் இருக்குன்னு போட்டிருக்கும். சில பஞ்சாங்கங்கள்ல நாழிகை மாத்திரம் போட்டிருக்கும். அந்த நாழிகையை நம்ம டைமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னா இப்ப 12 நாழிகை அப்படின்னா 12 டிவைடட் பை 2.5 அப்படின்னு போட்டேன்னா நம்மளுக்கு அந்த மணி தெரிஞ்சிடும். எந்த நாழிகைய 2.5 நாழிகையோட டிவைட் பண்ணினா நம்மளுக்கு அந்த டைம் தெரிஞ்சிடும். அதுதான் நம்மளுக்கு இது ஈஸியான கால்குலேட். இன்னும் அதுக்கு நிறைய விசாரங்கள் இருக்கு. அதை நம்ம அப்புறம் தனியா ஒரு கிளாஸ் வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம். அது கால விதானம், அந்த விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம பஞ்சாங்கத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நாழிகையை எப்படி மணியா மாத்துறது அப்படின்னா 2.5 நாழிகை 1 hour, 2.5 நாழிகை 1 hour. இப்ப இருக்கிற நாழிகைய 2.5ஆல 2.5ஆல டிவைட் பண்ணினா நம்மளுக்கு டைம் கிடைச்சிடும். இதுதான் நம்ம நாழிகை பார்க்கறது. உங்களுக்கு நாழிகை சில பஞ்சாங்கங்கள் நாழிகை மட்டும் போட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இதை மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். 12 நாழிகை டிவைடட் பை 2.5 ஈக்குவல் டு அது மணி. இத்தனை மணி வரைக்கும் இந்த திதி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப திதி, வார, நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்துல நம்மளுக்கு போட்டிருக்கார் திதி
நான் வந்து திருநெல்வேலி பஞ்சாங்கம் வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து திருநெல்வேலி பஞ்சாங்கத்துல முதல்ல இருக்கிறது நான் சொன்னேன் யோகம். அந்த யோகம் அப்படின்னா அந்த அமிர்தாதி யோகங்கள் சொன்னேன். விஷ்கம்பாதி யோகங்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதை வரிசையா வரும்போது நான் சொல்றேன். முதல்ல வரக்கூடியதான காலத்துல இருக்கக்கூடியது யோகம். சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், அமிர்த சித்த யோகம், இப்படி நிறைய யோகம், 4 யோகங்கள் இருக்கு. இந்த யோகத்துக்கு என்ன பல பிராப்தி அப்படின்னா, சூரிய உதயம் ஆரம்பிச்சு 3.25 நாழிகை வரைக்கும் தான் இதற்கு பல பிராப்தி. இப்ப சில பேர் இந்த யோகத்தை, ஐயோ நீங்க மரண யோகம் போட்டிருக்கே, சித்த மரண யோகம் போட்டிருக்கே, அதுல முகூர்த்தம் வச்சு கொடுத்துருக்காளே அப்படின்னா, சில நட்சத்திரங்கள் அது காலவிதானத்துல இருக்கு. சில நட்சத்திரங்கள் சேர்ந்தா இந்த யோகத்துக்குள்ள பலன் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 3.25 நாழிகை வரைக்கும் தான் சூரிய உதயம் ஆரம்பிச்சு இந்த யோகத்துக்கு பல பிராப்தி. நான் சொல்ற யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், இந்த யோகத்துக்கு தான் நான் வந்து சொல்றேன். 3.25 நாழிகைன்னா 3.25 டிவைடட் பை 2.5 போட்டு எல்லாம் அந்த டைம் வரைக்கும் தான் இதுக்கு வந்து பல பிராப்தி இந்த யோகத்துக்கு. அதுக்கு மேல முகூர்த்தங்கள்லாம் வச்சா அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பஞ்சாங்கங்கள்லேயே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பா, சூரிய உதயம் முதல் 3.25 நாழிகை வரைக்கும் தான் இந்த யோகத்துக்கு பல பிராப்தி, அதுக்கு மேல அந்த யோகத்துக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். அது இந்த யோகங்கள். அடுத்ததாக டேட்லாம் போட்டிருப்பா, இங்கிலீஷ் டேட்டு, தமிழ் டேட்டு, இந்த டேட்ஸ்லாம் இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியதானது வாரம், கிழமை. நம்ம பார்த்தோமே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் கிழமைகள் போட்டிருப்பார். அடுத்ததாக திதி, என்னென்ன திதி அன்னைக்கு. இன்னைக்கு என்ன திதி அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தசமி திதி. இன்னைக்கு தசமி திதி 60 நாழிகை இருக்கு. 60 நாழிகை அப்படின்னா ஃபுல் டேன்னு அர்த்தம். 60 நாழிகைன்னு சொல்லப்பட்டது 60 டிவைடட் பை 2.5 அப்படின்னா 1 டே உங்களுக்கு வந்து. அப்ப வந்து ஃபுல் நாழிகை இருக்கிறது இன்னைக்கு தசமி திதி 60 நாழிகை இருக்கு. அப்புறம் வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 48 நாழிகை 45 வினாழிகை இருக்கு. அப்படின்னா 48 நாழிகை 49 நாழிகை டிவைடட் பை 2.5 போட்டேன்னா உங்களுக்கு ராத்திரி 1:54 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு. முதல்ல திதி நாழிகை போட்டிருக்கும். அடுத்ததாக நட்சத்திரம், அது எத்தனை நாழிகை எத்தனை மணி போட்டிருக்கும். அடுத்ததாக யோகம் என்னது அப்படின்னா, இன்னைக்கு வந்து யதீபாத நாம யோகம். 27 யோகம் சொன்னேன்னா, விஷ்கம்பாதி யோகம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த விஷ்கம்பாதி 27 யோகங்கள் பஞ்சாங்கத்துக்கு பின்னாடியே போட்டிருப்பா. அது வந்து பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி பார்த்தேன்னா இந்த விஷ்கம்பாதி நாம யோகங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருப்போம் பின்னாடி. அது சில பஞ்சாங்கங்கள்ல சில இடங்கள்ல இருக்கும். அது நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் நம்மளுக்கு இல்லாததுனால எங்க எது இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடுது. இதோ நம்ம பஞ்சாங்கத்தை வாங்கி ஆத்துல வைக்கிறோம்ங்கிறதோட இல்லாம நித்தியம் பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம பார்க்கணும். எங்கெங்க என்னென்ன சமாச்சாரங்கள் போட்டிருக்கு, என்னன்னைக்கு என்ன முகூர்த்தங்கள் பண்ணலாம் போட்டிருப்பா, எந்த மாசங்கள்ல விவாகம் பண்ணணும், எந்த மாசங்கள்ல உபநயனங்கள் பண்ணணும், எந்தெந்த திதிகள்ல பண்ணணும், எந்தெந்த நட்சத்திரங்கள்ல பண்ணணும், எந்தெந்த லக்னத்துல பண்ணணும் அப்படிங்கிறத கிளீனா தமிழ்லயே நீட்டா அழகா கிளீனா எல்லா பஞ்சாங்கங்கள்லையும், பாம்பு பஞ்சாங்கமா இருக்கட்டும், திருநெல்வேலி பஞ்சாங்கமா இருக்கட்டும், மடத்து பஞ்சாங்கமா இருக்கட்டும், எல்லா பஞ்சாங்கங்கள்லையுமே கிளீனா அதை போட்டிருப்பா. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தாலே நமக்கு விவரங்கள் புரியும் நம்மளுக்கு. அடுத்ததாக இந்த யோகம். யோகம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் விஷ்கம்பா, அந்த யோகம் முடிச்சாச்சு. அந்த சித்த அமிர்த மரண அந்த யோகங்கள்லாம் நான் முடிச்சாச்சு. இப்ப பார்க்கறது விஷ்கம்பாதி யோகம். எப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்கோ அதே போல 27 யோகங்கள் இருக்கு. இன்னைக்கு யோகம் என்னது அப்படின்னா யதீபாத நாம யோகம். யதீபாத நாம யோகம் 8:52 வரைக்கும் தான் அந்த யதீபாத நாம யோகம் இருக்கு. அதுக்கு மேல அடுத்த யோகம் வந்துடும். அதுதான் யோகம். 27 யோகம் அப்படின்னா விஷ்கம்ப நாம யோகம், பிரீத்தி நாம யோகம், ஆயுஷ்மான் நாம யோகம், சௌபாகிய நாம யோகம், சோபன நாம யோகம், அதிகண்ட நாம யோகம், சுகர்ம நாம யோகம், திருதி நாம யோகம், சூல நாம யோகம், கண்ட நாம யோகம், விருத்தி நாம யோகம், துருவ நாம யோகம், யாகாத நாம யோகம், ஹர்ஷண நாம யோகம்,
வஜ்ரநாம யோகம், சித்தி நாம யோகம், யதீபாத நாம யோகம், வரியான் நாம யோகம், பரிகநாம யோகம், சிவநாம யோகம், சித்தநாம யோகம், சாத்தியநாம யோகம், சுபநாம யோகம், சுப்ரநாம யோகம், பிராமநாம யோகம், மாகேந்திர நாம யோகம், வைத்திருதி நாம யோகம், இப்படின்னு 27 யோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த யோகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கால விதானத்தை அனுசாரம் பண்ணி அந்த யோகங்கள் வரும். அது பஞ்சாங்கங்கள்லயே போட்டிருப்பார். இதுக்கு விஷ்கம்பத்திலேருந்து ஆரம்பிக்கும் யோகம் வைத்திருதியோட முடியும். இதற்கு 27 யோகங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கு 27 யோகங்கள். அந்த யோகம் என்னங்கிறத பஞ்சாங்கத்துல அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு போட்டிருப்பா. அடுத்ததாக இந்த யோகம் சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நேத்திக்கு நான் சொன்னேன், சங்கல்பத்துல நம்மளாம் பண்ணிக்கிறோம். திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணஞ்செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். திதி வார நட்சத்திர யோக கரணம் எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். இதை நித்தியம் நம்ம சங்கல்பத்துல சொல்லணும். விஸ்வாவசு நாம சம்பத்சரே உத்தராயணே, இன்னைக்கு உள்ளதை சொல்றேனா, சிசிர ரிதௌ கும்ப மாசே, இந்த மாசத்துக்கு கும்ப மாசம் பேரு. தமிழ் மாசப்படி மாசி மாசம், சௌரமானம் சொன்னபடி கும்ப மாசம். சாந்திரமானபடி இந்த மாசி மாச அமாவாசை முடிஞ்சதுனால அதுக்கு அடுத்த நாள் பிரதமை ஆரம்பிக்கிறது பால்குண மாசம் அப்படின்னு பேரு. இதுக்கு சௌரமானபடி கும்ப மாசம்னு பேரு, சாந்திரமானபடி பால்குண மாசம் அப்படின்னு பேரு. பால்குணம் அப்படின்னு பேரு இதற்கு, அந்த மாசம். அடுத்ததாக சிசிர ரிது, ரிது பத்தி நேத்திக்கே சொன்னேன்னா, சிசிர ரிது, கும்ப மாசம். அப்புறம் பக்ஷமும் நேத்திக்கு சொன்னேன், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம்னா என்னது, சுக்லபக்ஷம்னா என்னது அப்படிங்கிறதையும் சொன்னோம். அமாவாசை கழிஞ்சு வரக்கூடியதான பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடியது சுக்லபக்ஷம். அடுத்த பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பட்சம் இது என்ன பட்சம், கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடியதான தசம்யாம் சுபதிதௌ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பிருகுவாசர யுக்தாயாம் பூர்வாஷாடா நட்சத்திர யுக்தாயாம். நேற்றுக்கே எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சொல்லணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். பூர்வாஷாடா நட்சத்திர யுக்தாயாம் யதீபாத நாம யோக, இப்ப யோகம் சொல்லியிருக்கோம். யதீபாத நாம யோகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். யோகம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக கரணம். கரணம் அப்படின்னா பஞ்சாங்கத்துல உள்ள அங்கம் கரணம், கடைசி அங்கம் கரணம். திதி வார நட்சத்திர யோக கரணம். யோகத்தை சொன்னா ரோக நிவாரணம். அன்னைக்கு யோகத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா சங்கல்பத்துல ரோக நிவாரணம். கரணாது கர்ம சித்திம் ச, அந்த கரணத்தை பார்த்து கரணத்தை சொல்றோம்னா கர்மாக்கள் சித்தி ஆகும். கர்ம சித்திம் ச, நம்ம என்ன கர்மா பண்ணாலும் அந்த கர்மா சித்தி ஆகணும் அப்படின்னா கரணம் பார்க்கணும். கரணாது கர்ம சித்திம் ச அப்படின்னு இருக்கு. இப்ப என்னென்ன கரணம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பா கரணங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு. இங்க திருநெல்வேலி பஞ்சாங்கத்துல பேக் சைட்ல போட்டிருக்கா. என்னென்ன கரணம் அப்படின்னா, கிம் ஸ்துக்னம் ஆரம்பம் முதல் கரணம். மொத்தம் எத்தனை கரணங்கள் இருக்குன்னா 11 கரணங்கள் இருக்கு. அதை எங்கெங்க எப்படி பிரயோகம் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் அந்த கரணத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் கிம் ஸ்துக்ன கரணம், வாலவ கரணம், தைத்துல கரணம், வணிஜி கரணம், பவகரணம், கௌலவ கரணம், கரஜி கரணம், விஷ்டி கரணம், சதுஷ்பாத கரணம், நாகவ கரணம், கௌலவ கரணம், இப்படின்னு மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு நம்மளுக்கு. கரணங்கள் 11 கரணங்கள். இதை எப்படி நம்ம பிரயோகப்படுத்துறது, எப்படி என்ன திதி, இதுக்கு திதி பிரதானம். இந்த கரணம் நம்ம இது பண்றதுக்கு திதிகள் பிரதானம். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு தசமி திதி இன்னைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு தசமி திதி.
வெள்ளிக்கிழமை தசமி திதி பூர்வாஷாடா நட்சத்திரம் யதீபாத நாம யோகம் சொன்னேன். இன்னைக்கு கரணம் பார்த்தேன்னா வணிஜ கரணம். இன்னைக்கு திதி வந்து தசமி. தசமி பார்த்தேன்னா வணிஜ கரணம். பக்ஷம் இருக்கு, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். இது வந்து கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷ தசமியோட முன்பகுதிக்கு வணிஜகரணம் அப்படின்னு நிர்ணயம். அதாவது திதிகள் இருக்கு, 15 திதிகள் இருக்கு, 2 பக்ஷம் இருக்கு, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு இருக்கு. இதுல இன்னைக்கு திதி தசமி திதி. என்ன பக்ஷம் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷத்துடைய தசமி திதியுடைய முன்பகுதி ஆக இருக்கக்கூடியதான நாளுக்கு கரணம் வணிஜ கரணம் அப்படின்னு பேரு. பின்பகுதி இன்னைக்கே பின்பகுதியில் இருக்கக்கூடியதான வரக்கூடியதுக்கு கரணம் விஷ்டிகரணம் அப்படின்னு பேரு. இப்படிதாக ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பட்சத்துக்கும் முன்பகுதி பின்பகுதிக்கு இன்னென்ன கரணங்கள் இருக்கு. அதாவது இப்ப நாளைக்கு திதி பார்த்தேன்னா ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷத்துடைய ஏகாதசி திதி முன்பகுதிக்கு பவகரணம் அப்படின்னு பேரு. பவகரணம். அதுக்கு வரக்கூடியதான பின்னாடி திதிக்கு பிஷ்டிகரணம் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு திதிக்கும் பிரதமை சுக்லபக்ஷம் அப்படின்னா கிம்ஸ்துக்னகரணம் பவகரணம் முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும். அடுத்து த்விதியை சுக்லபக்ஷம் அன்னைக்கு பாலவகரணம் கௌலவகரணம். நீங்க இப்படி சொல்லிட்டே போறீங்க எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா இது சொன்ன உடனே புரியாது. அதாவது ஒரு வேதாந்தத்துல ஒரு கதை உண்டு. வேதாந்தத்துல வேதாந்த விசாரத்துல ஒரு கதை. ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மாமா வந்து உபன்யாசத்துக்கு போயிட்டே இருக்கார். நித்தியம் போற சப்தாக நடக்கிறது. 7 நாள் போயிட்டு வரார். போயிட்டு வந்தாச்சா பார்த்து மாமி கேட்கிறா, 7 நாள் போயிட்டு வந்தேலே உங்களுக்கு என்ன கதை புரிஞ்சுது கேட்கிறா. அப்ப அவர் சொல்றார், இது வேதாந்த விசாரத்துல உள்ள ஒரு வியாக்கியானம். அவர் சொல்றார், ஒரு சல்லடையை கொண்டு வாங்குறார். இந்த சல்லடையில போய் தண்ணியை பிடிச்சுட்டே வாங்குறார். சல்லடையில எப்படின்னா தண்ணி பிடிக்க முடியும் கேட்கிறா அந்த மாமி வந்து. நீ சல்லடையை கொண்டு வா அப்படிங்கிறார். அப்ப ஒரு 10 தடவை சல்லடையில தண்ணி பிடிச்சுட்டு வரா. தண்ணியே நிக்கல சல்லடையில. ஆனா அவர் சொல்றார், நீ தண்ணி கொண்டு வந்த, ஆனா தண்ணியில சல்லடையில தண்ணி நிக்கல. ஆனா சல்லடை வந்து சுத்தமா எடுத்து, சல்லடை வந்து சுத்தமா எடுத்து நீ அதுல அரிசியை போட்டோ உளுந்த போட்டோ சலிக்கலாம். நாளைக்கு நீ வந்து இத்தனை நாள் அது குப்பையா இருந்தது, இன்னைக்கு இது சுத்தமா எடுத்து. அதே போல நான் 7 நாள் போயிட்டு வந்தேன்னா என்னோட புத்தி வந்து சுத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணினேன்னா அதுக்கு வந்து எனக்கு புரியும் அப்படின்னு வேதாந்த விசாரம். அதுபோல நீங்க இன்னைக்கே சொன்னா இந்த பஞ்சாங்கத்தை பத்தி உங்களுக்கு புரியாது. டெய்லி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டே வந்தேன்னா யோகம்னா என்ன, கரணம்னா என்ன, திதினா என்ன, வாரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, நீங்க டெய்லி பார்த்துட்டே வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது சத்தியம். புரியாதுங்க நம்மளுடைய தர்மத்துக்கு புரியாது வராது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளுடைய சம்ஸ்காரம் அப்படிப்பட்ட சம்ஸ்காரம். நம்ம சம்ஸ்காரமானது அப்படிப்பட்ட நம்மளுடைய சம்ஸ்காரம். நம்மளுக்கு எதுவுமே வராது, எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது அப்படிங்கிறதே நம்மளுடைய இதுல கிடையவே தர்மத்துல கிடையாது. சில பேருக்கு சொன்னா உடனே புரியும். இப்போ வேதம் படிக்கிற குழந்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. சில குழந்தைகளுக்கு 10 தடவை சொன்னா வரும், சில குழந்தைகளுக்கு 20 தடவை சொன்னாதான் வரும், சில குழந்தைகளுக்கு 5 தடவை சொன்னாலே வந்துடும். அது அவளுடைய தாரணா சக்தியை பொறுத்தது. அதனால நீங்க நம்மளுக்கு புரியலையே, நம்மளுக்கு தெரியலையே, இத்தனை நாள் இதை பார்த்துக்கலையேங்கிற வருத்தமே பட வேண்டாம். நீங்க இனிமேல் கொண்டு டெய்லி பார்த்துட்டே வந்தாலே உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால நம்ம இந்த கரணம்ங்கிறது கொஞ்சம் கடினமானது. எந்தெந்த திதி எந்தெந்த அதை நம்ம போட்டு சிரமப்பட வேண்டாம். பஞ்சாங்கத்துல கிளீனா போட்டிருக்கா, அதை பார்த்தா போறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த திதி வந்து இந்த பட்சம் வந்தா இந்த கரணம் வரும் அப்படிங்கிறதாக நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு. அவ்வளவுதானே தவிர பஞ்சாங்கத்திலேயே நம்ம சிரமப்பட வேண்டாம்னு பஞ்சாங்க சதஸ் மடத்துல வச்சு ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாங்க சதஸ் நடக்கும். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து இந்த பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து இந்த பஞ்சாங்கத்தை சதஸ் பண்ணி நிர்ணயம் பண்றா. நம்ம நம்மளுக்கு ஈஸியா பாக்குறதுக்கு கொடுக்குறா. என்னைக்கு கிரகணம் வருது, என்னைக்கு ஏகாதசி வருது, என்னைக்கு அமாவாசை வருது, என்னைக்கு பௌர்ணமி வருதுங்கிறத அவ நிர்ணயம் பண்ணி நம்மளுக்கு காமிச்சு கொடுத்து நம்மளுக்கு ஈஸியா பஞ்சாங்கத்துல போட்டு கொடுக்குறா. நம்ம அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் நம்ம பிரயத்தனப்பட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படியதாக இந்த யோகத்தை நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். என்னென்ன யோகம் இருக்கு அப்படிங்கிறத கரணம் யோகம் இல்ல, கரணத்தை சொல்றேன். கிம்ஸ்துக்னாம கரணம்,
பாலவகரணம், தைத்துலகரணம், வணிஜிகரணம், பவகரணம், கௌலவகரணம், கரஜிகரணம், விஷ்டிகரணம், சகுனிகரணம், சதுஷ்பாதகரணம், நாகவகரணம். இப்படிதாக 11 கரணங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்கள், 7 வாரங்கள், திதி வார 27 நட்சத்திரங்கள், 27 யோகங்கள், 11 கரணங்கள். திதி 15 திதி, வாரம் 7, நட்சத்திரம் 27, யோகம் 27, கரணம் 11. இப்படியதாக நம்மளுடைய பஞ்சாங்கத்துல திதி வார நட்சத்திர யோக கரணம் இது எல்லாம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இதற்கு மீறி பஞ்சாங்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நாள் பார்க்கறது, திதி பார்க்கறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இவ நம்ம சங்கல்பத்துல சொல்றோம், ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ. இந்த பலங்கள்லாம் எல்லாம் அன்னைக்கு இருந்து இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. இதெல்லாம் நம்ம பார்த்து கர்மாக்களை பண்ண முடியாது. அப்போ எல்லாமே சுதினமாக இருக்கு. ததேவ லக்னம் சுதினம் ததேவ, தாராபலம் இருக்கு, சந்திரபலம் இருக்கு. இதெல்லாம் நம்ம நட்சத்திரத்துக்கு பார்க்கணும், பொருத்தமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தாராபலம் சந்திரபலம் ததேவ, வித்யாபலம் தெய்வபலம் ததேவ. இதெல்லாம் மீறி தேவதையோட பலம் நம்மளுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்து கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கல்பத்துல சொல்றோம். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ அப்படின்னு சங்கல்பத்துல சொல்றோம். இந்த திதி வார நட்சத்திரத்துக்கு திரும்ப நம்ம சங்கல்பத்தை சொல்லும் போது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னெல்லாம் விஷ்ணுமயம்னா திதி வாரம், திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்திரம் விஷ்ணு ஏவச்ச யோகஸ்ச கரணஞ்செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. இந்த 5மே விஷ்ணுமயமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம சங்கல்பத்துல சொல்லிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சங்கல்பம் பண்றோம், விஸ்வாவசுநாம சம்பத்சரே உத்தராயணே சிசிர ரிதௌ கும்பமாசே கிருஷ்ணபக்ஷே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம். இன்னைக்கு என்ன நம்மளுக்கு திதி டக்குனு மறந்து போயிடுத்து. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு வரும். அந்த விஸ்வாவசுங்கிறது ஒரு வருஷத்துக்கு நம்ம சொல்லுவோம். தட்சிணாயனம் உத்தராயணங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவோம். ரித்துங்கிறது 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவோம். பக்ஷம்ங்கிறது 15 நாளைக்கு ஒரு தடவை தான் மாத்துவோம். இது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. வருஷம், மாசம், ரித்து, பக்ஷம் இதெல்லாம் நம்ம லாங் கேப் இருக்கிறதுனால நம்ம நித்திய சிவ பூஜை பண்ணும்போது சங்கல்பத்தை சொல்லும் போது நம்ம கரெக்டா ஞாபகத்தில் இருக்கும். திதி வார நட்சத்திரம் யோகம் கரணம்லாம் ஒன்னொன்னுக்கும் மாறுமே, டெய்லி மாறும். திதி டெய்லி மாறும், வாரம் டெய்லி மாறும், நட்சத்திரம் டெய்லி மாறும், யோகம் கரணம் எல்லாமே டெய்லி மாறுறது. இப்போ டெய்லி நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு சங்கல்பம் பண்ணும்போது நமக்கு மறந்து போயிடும், டக்குன்னு தெரியாது. பஞ்சாங்கம் பக்கத்துல இருந்தா பார்க்கலாம், இல்லை மொபைல் போன்லேயே இப்போ எல்லாமே இருக்கேன், அதுவும் பக்கத்துல இருந்தா பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றது அப்படின்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன சொல்லணும், திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணஞ்செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. சப்போஸ் அவளுக்கு திதி தெரியல, வாரம் தெரியலன்னா விஷ்ணு நாமத்தை சொல்லிக்கலாம்னு இருக்கு. விஷ்ணு திதி, விஷ்ணு நட்சத்திரம், விஷ்ணு யோகம், விஷ்ணு கரண, விஷ்ணு நட்சத்திர, விஷ்ணு யோக, விஷ்ணு கரண, ஏவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இது எப்ப சொல்லணும்னா நம்மளுக்கு சப்போஸ் டெய்லி மறந்து போகாது, இன்னைக்கு ஒரு நாள் மறந்து போயிடுத்து அப்படின்னா விஷ்ணு யோக விஷ்ணு கரண அப்படின்னு சொல்லிக்கலாம். விஷ்ணு நட்சத்திர அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம்னு. அதுதான் எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னு சொல்றது. இந்த 5 மாத்திரம், திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணஞ்செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல நம்ம சங்கல்பத்தை சொல்லிட்டு போறோம். அப்படியேதாக இந்த பஞ்சாங்கத்துல திதிஹி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக திதி பார்க்கணும். என்ன திதி அப்படின்னா ஸ்ராத்த திதி. அது ரொம்ப பிரதானமானது, ரொம்ப முக்கியமானது. ஸ்ராத்த திதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
அப்பா தவறி போன தினம், அம்மா தவறி போன தினம் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ராத்தம் பண்ணணும். இப்ப ஸ்ரத்தையா பண்ணணும். எல்லாரும் மேக்சிமம் பார்வணமா பண்ணணும். பார்வணம்னா ஹோமம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல. ஹோமம் எதற்காக பண்றோம் அப்படின்னா, வேதம் சொல்றது அக்னிம் தூதம் பிரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம். அக்னி தூதனா இருக்க, இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு நம்ம அக்னிக்கு ஆகுதி கொடுக்குறோம்னா இந்திரன்ட்ட டைரக்டா போகாதது அக்னி கொண்டு இந்திரன்ட்ட கொடுப்பேன். அதுதான் தூதன்னு பேரு. தூதன்னா கொண்டு கொடுக்குறவர், போஸ்ட்மேன் வச்சுக்கோங்களேன். அக்னின் தூதம் பிரணீமஹே. நம்ம இந்திராய ஸ்வாகான்னு ஹோமம் பண்ணினா அக்னி கொண்டு இந்திரன்ட்ட கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? நம்ம நெய்னால ஹோமம் பண்றோம், நெய்யாவே போகுமான்னா நெய்யாவே போகாது. அக்னி எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறார். இந்திரனுக்கு என்ன வேணுமோ அதான் மாத்திக்கிறார். அவர் இந்திரனுக்கு எப்படி அமிர்தமா கிடைக்கணுமோ அது அமிர்தமா கிடைச்சு வாங்கிக்கிறார். இப்ப நம்ம எப்படி இந்த யூஎஸ் டாலர் இங்க பணம் இருக்கிற மாதிரி நம்ம யூஎஸ் டாலர் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ அந்த மாதிரி இந்தியன் பணம் அங்க செல்லாது, யூஎஸ் பணம் இங்க செல்லாது. அது போல இந்த அக்னி தூதனா இருந்து எல்லா தேவதைக்கும் கொண்டு இந்த ஆகுதியை, நம்ம கொடுக்குற ஆகுதியை கொண்டு சேர்க்கிறா, ஆவிர்பாகத்தை சேர்க்கிறா. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஹோமம் பண்ணி பண்ணணும். ஹோமம்ங்கிறது ரொம்ப பிராதானியம். ஹோமம் பண்ணினாதான் டைரக்டா அதை பிதர்களுக்கு போய் கொண்டு சேர்க்கிறார் அக்னி அதனால ஹோமம், போஜனம், பிண்ட பிரதானம் ரொம்ப முக்கியம். இது அது நம்ம அடுத்த வேற ஏதாவது செஷன்ல நம்ம கிளாஸ் வச்சு அதை பத்தி நம்ம விஸ்தாரமா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ராத்த திதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு திதி இருக்கு, பக்ஷம் இருக்கு. கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். ஸ்ராத்த திதி அப்படின்னா அந்த சைட்ல திதின்னு போட்டிருப்பாங்க. அந்த திதியை தான் நம்ம ஸ்ராத்தத்துக்கு எடுக்கணும். முதல்ல போட்டிருக்கிற திதி நாழிகையில வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தசமி 60 நாழிகை இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்ராத்த திதி தசமி அப்படின்னு அர்த்தம். இப்ப இது எப்படி திதியை நிர்ணயம் பண்றது அப்படின்னா, சில அன்னைக்கு 2 திதி சேர்ந்தாப்புல வரும், அதுக்கு திதி துவயம்னு பேரு. 2 திதி சேர்ந்தாப்புல வரத்துக்கு திதி துவயம். ஒரு நாளைக்கு ஒரு திதி வரும், சூன்ய திதி வரும். சில நாளைக்கு சூன்யம் அப்படின்னா அன்னைக்கு திதி இல்லை. திதி இல்லைன்னா திதி இருக்கே அப்படின்னா அது பாக்குறது நித்திய திதி இருக்கு. ஸ்ராத்தத்துக்கு உண்டான திதி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த ஸ்ராத்த திதி அப்படிங்கிறது அபராண்ண காலம், மாத்தியானிக காலத்துக்கு மேல அது வியாபிச்சு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அன்னைக்கு நம்ம ஸ்ராத்தத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு திதி மத்தியானம் 11:45 வரைக்கும் தான் ஒரு திதி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஸ்ராத்த திதி மறுநாள் திதி தான் வரும். இப்போ ஒரு நாளைக்கு பஞ்சமி 11:45 மத்தியானம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு திதி ஸ்ராத்த திதி ஷஷ்டி. ஏன்னா அபராண்ண காலத்துக்கு மேல வரக்கூடிய திதி என்னவோ அதுதான் நம்ம ஸ்ராத்தத்துக்கு எடுத்துக்கணும். பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பா. அதனால அதுக்கும் நம்ம சிரமப்பட வேண்டாம், தெரிஞ்சுக்கணும் எப்படி திதி இப்ப சில சமயம் சந்தேகம் வருது, சில பஞ்சாங்கங்கள் எப்படி போட்டிருக்கேன். மேக்சிமம் எல்லா பஞ்சாங்கத்திலையும் ஸ்ராத்த திதி கரெக்டா தான் போட்டிருக்கும். சில வித்தியாசங்கள் வரும். இப்போ மடத்து பஞ்சாங்கத்துக்கும் வேற பஞ்சாங்கத்துக்கும் சில வித்தியாசங்கள், அது திருக்கணிதம்னு பேரு. அது மேத்தமேட்டிக்ஸ் படி அதை கனெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்ப மடத்து பஞ்சாங்கம்ங்கிறது திருக்கணிதம், திருக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ரூல் அப்படின்னு சொல்றது. அடுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப இந்த திதி அப்படின்னா சூன்ய திதி, திதி, திதி துவயம் 2 இருக்கு. இப்போ 11:45 மேல ஒரு திதி வருது அப்படின்னா அந்த திதி மறுநாள் தான் வரும். ஷஷ்டி. பஞ்சமி 11:45 வரைக்கும் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு பஞ்சமி தினத்துல உள்ள சாத்தம் கிடையாது, ஷஷ்டி தினத்துல உள்ள சாத்தம் தான் பண்ணணும். இப்ப சில திதி 1:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு ஷஷ்டி 1:30 மணி வரைக்கும் இருக்கு. சப்தமி 1:30 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஷஷ்டியும் சப்தமியும் திதி துவயமா ஆயிடும். 1:40 1:45 வரைக்கும் ஒரு திதி இருக்கு வச்சுக்கோங்க. ஷஷ்டி திதி இருக்கு அப்படின்னா அபராண்ண காலம்னு பேர் அதற்கு. அதற்கு மேல பஞ்சமி திதி வருது அப்படின்னா அன்னைக்கு திதி துவயம் ஆயிடும். சதுர்த்தி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்றவாளும் பஞ்சமி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்றவாளும் ஒரே நாள்ல தான் பண்ணணும். இதற்கு திதி துவயம்னு பேரு. அடுத்ததாக சூன்யம். சூன்யத்தை எப்படி கணக்கு பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு திதி ஏகாதசி திதி எடுத்துக்கோங்க. ஏகாதசி திதி ஒரு சூன்ய திதி எப்படி வரும் அப்படின்னா, ஏகாதசி திதி ஒரு 2:30 மணி வரை 2:45 மணி வரைக்கும் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏகாதசி திதி
2:45 மத்தியானம் 2:45 வரைக்கும் இருக்கு. ஆனா அதே மாச ஆரம்பத்துல இருக்கு வச்சுக்கோங்க. அதே திதி மாச கடைசியில வரும். இப்ப 27 நட்சத்திரம் தான் இருக்கு. 27 அது அப்புறம் சொல்றேன். 27 நட்சத்திரத்துல முதல் 3 நாளைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் கடைசியும் வரும். ஏன்னா மாசம் 30 நாள் இல்லையா? சில மாசம் 30 நாள் இருக்கும் தமிழ் மாசத்துல, சில மாசம் 31 நாள் இருக்கும், சில மாசம் 32 நாள் கூட இருக்கும். அப்ப வரும்போது முதல்ல என்னென்ன நட்சத்திரங்கள் ஒரு 3 நாளைக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் கடைசி 3 நாள் வரும். அதே போல இந்த திதியும் பார்த்தேன்னா முதல் நாளைக்கு ஏகாதசி திதி 2:40 வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் இருக்கு வச்சுக்கோங்க. ஆனா அதே போல கடைசியில ஒரு திதி இருக்கும். இப்போ இந்த மாசத்துல மாசி மாசத்துல கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி என்னைக்கு அப்படின்னா நாளைக்குதான். ஆனா அந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மாசி மாசம் ஆரம்பத்தன்னைக்கே ஒண்ணு வந்தது. அது 2:45 மணி வரைக்கும் இருக்கு. பாத்தியா நீங்க சொன்னேலே 1:45 மணிக்கு மேல வந்துதான் அன்னைக்குதான் ஸ்ராத்த தினமா இருக்குன்னு சொன்னேலே நீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திதி நாளைக்கு பார்த்தேன்னா ஃபுல் டே இருக்கு, ராத்திரி வரைக்கும் வியாபகமா இருக்கு. இப்போ இந்த திதி எப்படி எடுத்துக்கிறோம்னா அப்ப முதல்ல வர்றது சூன்யமாயிடும். முதல்ல வர திதி சூன்ய திதி ஆயிடும். அடுத்த திதி தான் சாத்தமா இருக்கும். மாசி மாசம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி என்னைக்குன்னா நாளைக்கு தான். டே 1லயே வந்தது. மாசி மாசத்துடைய டே 1ம் கிருஷ்ணபக்ஷம் தான். ஆனா அன்னைக்கு சூன்ய திதி. மறுநாளைக்கு கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி தான் ஆரம்பம். அப்படின்றதாக இந்த பஞ்சாங்க நிர்ணயம் திதி நிர்ணயம் நிறைய விஸ்தாரங்கள் இருக்கு. அதற்கு கால விதானம் சொல்லி புஸ்தகம் இருக்கு. கால விதான பத்ததி அப்படின்னு சொல்லி புஸ்தகம் இருக்கு. அதுலதான் எப்படி திதி நிர்ணயம் பண்றது, எப்படி நட்சத்திரத்தை நிர்ணயம் பண்றது, எப்படி யோகம் கரணம், எப்படி முகூர்த்தங்கள் நிர்ணயம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் அந்த விதானத்துல இருக்கு. நேற்றுக்கு கேட்டிருந்தா எப்படி முகூர்த்தம் பார்க்கறது, அந்த கிளாஸும் நீங்க சொல்லிக் கொடுப்பேலாம் கேட்டிருந்தா. அதுக்கு நம்ம தனியா அது விஸ்தாரமான கிளாஸ். அது இது பஞ்சாங்கம் சொல்லப்பட்டது 5 அங்கத்தை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அந்த கால விதான பத்ததி அப்படின்னு சொல்லி அது பெரிய விஸ்தாரமான அது எப்படி முகூர்த்தம் பார்க்கறது அதெல்லாம் விஸ்தாரமா பார்க்கலாம். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு திதி அப்படின்னா சூன்ய திதியா இருக்கும், திதி துவயமா இருக்கும், அன்னைக்கு திதியா இருக்கும். இது பஞ்சாங்கத்திலேயே ஸ்ரா திதி ஸ்ராத்த திதின்னு போட்டிருப்பான். பாம்பு பஞ்சாங்கமா இருக்கட்டும், வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கட்டும், மடத்து பஞ்சாங்கமா இருக்கட்டும், இடம் வேணா மாறி இருக்கும். சில இடத்துல எங்க இருக்கும், சில இடத்துல எங்க இருக்கும். அதுல நீங்க பார்த்தேன்னா அன்னன்னைக்கு என்ன பட்சத்துக்கு என்னென்ன திதி அப்படின்னு போட்டிருப்பா. அந்த திதிப்படி நம்ம அனுஷ்டானம் அப்பா அம்மா ஸ்ராத்தத்தை கண்டிப்பாக பார்வணமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. அடுத்ததாக நட்சத்திரம். இப்ப நான் சொன்னேன் 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரம் முதல் 3 நாளைக்கு வந்ததுன்னா கடைசி 2 நாளைக்கும் வரும். இப்போ நட்சத்திரம் இப்ப நம்மளுக்கு அனுஷ நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. மகாபிரிவாள் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இப்ப நம்ம பிறந்த நாளைக்கு எப்படி பாக்குறது அப்படின்னா முதல்ல 3 நட்சத்திரம் வர்றது கடைசியாகவும் வரும். இப்ப இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் முதல்ல வந்துருது. உத்திராட நட்சத்திரம் முதலே வந்தாச்சு. ஆனாலும் இப்ப கடைசி முடியும் போது பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் திரும்பியும் வருது. முதல் 3 நட்சத்திரமோ 4 நட்சத்திரமோ முதல்ல மாச ஆரம்பத்துல வர நட்சத்திரங்கள் மாச முடிவிலையும் வரும். ஏன்னா 27 நட்சத்திரம் தான் இருக்கு. மாசம் 30, 31, 32 இருக்கிறதுனால அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு மாசத்துல 2 நட்சத்திரம் வந்தா எதை எடுத்துக்கிறது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு பாலபிரிவாளுடைய நட்சத்திரம் ஜெகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய மகாசுவாமிகளுடைய நட்சத்திரம். நம்ம நாளைக்குதான் அந்த பஞ்சாங்கத்தை நம்ம பூர்த்தி பண்ண போறோம். அவருடைய நட்சத்திரம் உத்ராஷாடா நட்சத்திரம். அது பார்த்தாலும் நாளைக்கு தான் வருது. இப்ப நாளைக்கு தான் பாலபிரிவாளுடைய ஜெயந்தி. அப்போ 2வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிதாக ஒரு மாசத்துல 2 நட்சத்திரம் வந்தது அப்படின்னா 2வது நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். சரி, இப்போ நட்சத்திரம் இருக்கு. இப்போ ஒரு அனுஷ நட்சத்திரம் ஒரு 10 மணி வரைக்கும் தான் காலம்பரம் இருக்கு அப்படின்னா அப்ப 10 மணிக்கு மேல கேட்ட வந்துடுறதுன்னா எப்படி நட்சத்திரத்தை எடுக்கிறது, எப்படி பூஜை பண்றது அப்படின்னா நம்மளுக்கு பிறந்த நாள் நட்சத்திரத்தை படி பண்றதுதான் விசேஷம். நம்ம டேட் ஆஃப் பர்த், வெட்டிங் அனிவர்சரி இதெல்லாம் நம்ம டேட்டு எல்லாம் படி பண்ணிட்டு இருக்கோம். நட்சத்திர படி பண்றதுதான் விசேஷம். டேட் ஆஃப் பர்த்தை விட நட்சத்திரம் ஸ்டார் பர்த்டே அப்படி கொண்டாடுறதுதான் விசேஷம். என்ன பண்ணணும்? ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நட்சத்திர ஹோமம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல. ஆயுஷ ஹோமம், நட்சத்திர ஹோமம் விசேஷம்.
அன்னைக்கு நட்சத்திரத்துக்கு ஹோமம் பண்ணணும். இப்ப அனுஷ நட்சத்திரம் 10 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல கேட்ட நட்சத்திரம் மாறிடுதுன்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே பிறந்த நாள் தான். அன்னைக்கு எல்லா சத்காரியங்களும் பண்ணலாம். அன்னைக்கு ஃபுல்லாவே அனுஷ நட்சத்திரம் தான். 10 மணிக்கு மேல கேட்ட வந்துடுறதுல பிறந்த நாள் முடிஞ்சு போயிடுதுங்கிறது கிடையாது. முதல் நாள் மத்தியானத்துலேருந்து ஆரம்பிச்சு மறுநாள் மத்தியானம் வரை புரிய வரைக்கும் பிறந்த நாளா அப்படின்னு அப்படி கிடையாது. சூரிய உதயத்துல என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் எத்தனை நாழிகை, நம்ம சூரிய உதயத்துல நாழிகை இருக்கிற கணக்கு தான் நம்மளுக்கு வந்து நட்சத்திரத்தை நிர்ணயம் பண்றதுன்னு இருக்கு. இப்ப சூரிய உதயத்துல 7:30 மணி வரைக்கும் நட்சத்திரம் இருக்கு, 8:30 மணி 9 மணி வரைக்கும் நட்சத்திரம் இருக்குன்னா நம்மளுக்கு அன்னைக்குதான் ஜென்ம நட்சத்திரம். இப்ப அனுஷ நட்சத்திரம் வந்து காலம்பரை 9:30 வரைக்கும் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு ஜென்ம நட்சத்திர தினம் தான். அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஹோமங்கள், நட்சத்திர ஹோமம் பண்ணலாம், ஆத்திர வேத பாராயணங்கள் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், எல்லா சத்காரியங்களும் இன்னைக்கு பண்ணலாம். அதனால எந்த அனுஷம் மாறிடுத்தே கேட்ட வந்துடுத்தே பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. முதல் காலம்பரை சூரிய உதயத்துல ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு இந்த தினம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நட்சத்திர தினம் தான், ஜென்ம நட்சத்திர தினம் தான். அதனால அந்தபடி ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம வந்து சன்மார்க்கத்துல வேதோக்தமா கொண்டாடணும். ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம கேக் வெட்டி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கா. அது இப்போ உள்ள காலக்கிரமத்துல மாறிடுத்து. அதுவும் தப்பு இல்லை, தப்புன்னு சொல்ல வரல. இந்த காலத்து குழந்தைகள் அதை விரும்புறான்னு சொல்றான் நிறைய பேர். இந்த ஜென்ரேஷன் வந்து அதை விரும்புறா அப்படின்னு சொல்றா. ஜென்ரேஷன் எப்படி நம்மளுக்கு தெரியறது? நம்ம தாத்தா பாட்டி இருந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தா, அப்பா அம்மா இருந்த மாதிரி நம்ம இருக்கோம், நம்ம இருந்த மாதிரி தான் குழந்தைகள் இருப்பா. அதுபோல நம்ம வந்து குழந்தைகளுக்கு காமிச்சு கொடுத்தா அந்த ட்ரெடிஷன் வந்து மாறிடும். பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைகளை காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ண சொல்லி, ஆத்திர ஸ்லோகங்களை சொல்ல சொல்லி, பக்கத்துல கோவிலுக்கு கூட்டின்னு போய் நம்ம இப்படி வேத மார்க்கமா கொண்டு போனா குழந்தைகளும் வேத மார்க்கமாகவே இருக்கும். இந்த கேக்கு வெட்டுறது அதெல்லாம் இல்லாம இந்த வேத மார்க்கமா இருந்தா அப்படியே நம்ம குழந்தைகள் அப்படியே இருக்கும். அப்படிதாக இந்த ஜென்ம நட்சத்திரத்தை காலம்பரை ஆரம்பிச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே ஜென்ம நட்சத்திர தினம்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல திதி, ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரதங்கள்லாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். உபநயன பிரபிருத்தி, குழந்தைக்கு உபநயனம் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியே சொல்றது, உபநயனம் ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் விரதம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணும். ஏகாதசி விரதம் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது மாசோபவாசி அப்படின்னு அது ஸ்லோகம் இருக்கு. ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணும். மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும். இந்த 2 ஏகாதசி ஒரு மாசோபவாசி ஒரு ஏகாதசியாவது உபவாசம் இருக்கணும்ங்கிறது. இந்த ஏகாதசி எப்படி பாக்குறது அப்படின்னா, உதயத்துல ஏகாதசி எல்லாமே பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம். நான் வந்து நானா சொல்லல, எல்லாமே பஞ்சாங்கத்துல போட்டதை அனுசரிச்சுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஏகாதசி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இன்னைக்கு திதி வந்து தசமி. இந்தியா படி மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்ராத்த திதி ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி திதியில ஸ்ராத்தம் பண்றவாளுக்கு இன்னைக்கு திதி ஏகாதசி திதி. ஏன்னா தசமி வந்து இந்தியா டைம் படி காலம்பரை 6:58 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப நான் திதி நிர்ணயப்படி சொன்னேன். இன்னைக்கு திதி வந்து மத்தியானம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்ராத்த திதி ஏகாதசி. அதே போல சாரி இந்தியா டேட் இன்னைக்கு 13, சாரி இன்னைக்கு இந்தியா டேட் வந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி திதி, ஸ்ராத்த திதியும் தசமி தான். நாளைக்கு 14ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ராத்த திதி ஏகாதசி. ஆனா தசமி வந்து காலம்பரை 7 மணி வரைக்கும் இருக்கு. பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா தசமி 7 வரைக்கும் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பா. அதுக்கு மேல ஏகாதசி திதி வந்திருக்கும். ஆனா ஸ்ராத்த திதி ஏகாதசிங்கிறது இந்தியா டேட்டு படி 14ஆம் தேதி நாளைக்கு தான் ஏகாதசி. அப்போ விரதம் என்னைக்கு வரும்? ஸ்ராத்த திதி வேற, விரதம் திதி வேற. விரதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சூரிய உதயத்துல வியாப்தி இருக்கணும், அன்னைக்குதான் விரதத்தை எடுத்துக்கணும். ஸ்ராத்தத்துக்கு அபராண்ண காலத்துல மாத்தியானிக்கு முடிஞ்சு வரக்கூடிய காலத்துல வியாப்தி இருக்கணும், அன்னைக்குதான் அதை ஸ்ராத்த திதியா எடுத்துக்கணும். இப்போ ஏகாதசி என்னைக்கு வரும் அப்படின்னா இந்தியா டேட் படி 15ஆம் தேதி சண்டே அன்னைக்குதான் ஏகாதசி. இந்த திருநெல்வேலி பஞ்சாங்கப்படி ஏகாதசி அன்னைக்கு வந்து காலம்பரை 8 மணி வரைக்கும் தான் இருக்கு. 15ஆம் தேதி டே 15 அன்னைக்கு சண்டே அன்னைக்கு இந்தியா டைம் படி காலம்பரை 8 மணி வரைக்கும் தான் ஏகாதசி திதி இருக்கு. அன்னைக்குதான் விரதம், சர்வ ஏகாதசின்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா. அன்னைக்குதான் நம்ம ஏகாதசிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அப்ப 8 மணிக்கு மேல துவாதசி வந்துருத்தே, இப்ப ஏகாதசி விரதம் 8 மணி நேரம் முடிச்சுட்டோ 9 மணிக்கு மேல சாப்பிட்டுக்கலாமா, விரதம் விட்டுறலாமா அப்படின்னா கிடையாது. அன்னைக்கு ஃபுல்லாவே விரத தினம் தான். எப்படி நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை சொன்னோமோ
அதே போல அன்னைக்கு ஃபுல்லா ஏகாதசி முடிஞ்சாலும் விரதம் அப்படிங்கிறது அன்னைக்கு ஃபுல்லாவே விரத தினம்தான், ஃபுல்லாவே ஏகாதசி தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப அன்னைக்கு ஃபுல்லாவே ஏகாதசி. ஏகாதசின்னா என்னது? வெறும் பட்னியா இருக்கிறது மாத்திரம் தான் ஏகாதசியா அப்படின்னா கிடையாது. ஏகாதசி அப்படின்னா விஷ்ணு ஸ்மரணையா இருக்கணும். எப்போதுமே விஷ்ணுவோட பக்கத்துல உபவாசம்னு பேரு. ஏகாதசிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உபவாசம்னு இருக்கும். உப அப்படின்னா பக்கத்துல, வாசம்னா வாசம் பண்றது. யாருக்கு பக்கத்துல வாசம் பண்ணணும்னா மகாவிஷ்ணுவோட பக்கத்துல வாசம் பண்ணணும். நம்ம சுவாமிகிட்ட இருந்து சுவாமி நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். நம்ம அன்னைக்கு நம்ம சினிமா பார்க்கிறோம், மொபைல் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சத் சங்கத்தோட சத் சிந்தனையோட நல்ல மார்க்கத்தோட அந்த ஏகாதசிய உபவாசம் அப்படின்னா விஷ்ணு பக்தியா இருந்து விஷ்ணு பக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம்னு பேர். இந்த உபவாசத்துடைய விதி எப்படி சொல்றது அப்படின்னா முதல் நாள் ராத்திரியே அன்னைக்கு ஆரம்பிச்சு முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம இருக்கலாம், இல்ல ஏதாவது பலகாரங்கள் பண்ணிட்டு மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு சுத்தமா உபவாசமா இருந்து அன்னைக்கு ராத்திரி முழிக்கணும். எல்லா உபவாச தினங்கள் எதுக்கு வைகுண்ட ஏகாதசி முழிப்போம் அப்படின்னா உபவாசம் என்னைக்கு இருக்கோமா அன்னைக்கு ஜாகரணம்னு பேரு. ஜாகரணம்னா ராத்திரிக்கு முழிக்கணும்னு இருக்கு. நைட்டு முழிச்சு காலம்பரை எழுந்து ஸ்நானங்கள் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு தீர்த்தம் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பாரணை பண்றதுதான் உபவாசத்துடைய நியமம். ஏகாதசி உபவாசம். இப்ப முடியாத பட்சத்துல நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வித்தியாசம்னா என்ன அர்த்தம்? அன்ன ஆகாரங்கள் ஏதாவது எடுத்துக்காம பலகாரங்களா ஏதாவது பண்ணிக்கிறது, உடம்பு முடியாதவா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போல நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைகளும் இருக்கணும். சின்ன குழந்தை தானே, இப்ப போட்டு நம்ம எப்படி ரிட்டையர்ட் லைஃப்ல நம்ம சந்தியாவதனம் ஆரம்பிச்சா போறோம்னு நம்ம ஆரம்பிச்சுக்கிறோமோ அது போல கிடையாது. குழந்தைகளுக்கு இப்பல இருந்தே பழக்கணும். இந்த மாதிரி ஏகாதசி இருக்கு, உபவாசம் இருக்கணும் அப்படின்னு. குழந்தைக்கு என்ன முடியுமோ பாலோ பழமோ கஞ்சியோ சப்பாத்தியோ பல ஏதாவது கொடுத்து இருக்க சொல்லணும், தப்பு கிடையாது. ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பழக்கம் பண்ணி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது இருக்க சொல்லலாம். லீவ் அன்னைக்கு ஏகாதசி வச்சுக்கோ, சண்டே அன்னைக்கு ஏகாதசி வந்ததுன்னா உபவாசம் இருக்கிறது விசேஷம். அது போல உபவாசங்கள்லாம் இருந்து குழந்தைகளையும் அபியாசப்படுத்தி அந்த மாதிரி உபவாச தினத்தையும் விஷ்ணு பக்தியோட இருந்து அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதாக ஏகாதசி உபவாசம். அது போல நிறைய விரதங்கள் இருக்கு. கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், சிரவண விரதம் அப்படின்னு நிறைய விரதங்கள் இருக்கு. பிரதோஷ விரதம், பிரதோஷமும் சிரவணமும் சேர்ந்து வந்தா விரத தினங்கள். நிறைய விரதங்கள் பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பா. அந்தந்த விரதத்தையும் நம்ம முடிஞ்சவா அனுஷ்டானம் பண்ணணும். நிறைய பேர் சஷ்டி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. சுப்பிரமணிய சுவாமிய பிரார்த்தனை பண்ணி சஷ்டி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நிறைய விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பெரியவாள்லாம் ஒவ்வொரு விரத தினங்களும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா இப்ப நிறைய விட்டு போயிடுது. ரிஷி பஞ்சமி பூஜை, சதுர்த்தி பூஜை, எல்லா விரதங்களும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா. ஆத்திலேயே பூஜை பண்ணுவா. கணபதி பூஜை, பிரதோஷ பூஜை, சிவராத்திரி பூஜை, இதெல்லாம் விரத தினங்கள்லாம் நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அதெல்லாம் குறைஞ்சி போயிடுத்து. இதை மாதிரி சத்சங்கங்கள் நிறைய பண்ணி நிறைய அபிவிருத்தி ஆயின்னு இருக்கு. நிறைய அபிவிருத்தி ஆகணும். இதே போல நிறைய கிளாஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிறைய அபிவிருத்தி ஆகி நம்ம தர்ம மார்க்கத்துல சனாதன தர்ம மார்க்கத்துல நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதாக இந்த பஞ்சாங்க கிளாஸ்ல நம்ம கத்துட்டு இருக்கோம். நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. சந்தேகம்ங்கிறது இருந்தா தான் நம்ம அட்டன் பண்ணதுக்குள்ள வேல்யூ. எனக்கு சந்தேகமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சந்தேகமே இல்லை அப்படின்னா அதுல எந்த விதமான அப்ப நீங்க சரியா அட்டன் பண்ண அர்த்தம். சந்தேகம் இருந்தா தான் அதுக்கு கிளாஸ். அதே போல சில கிழமைகள் சில காலங்கள் சேர்ந்து வந்தா என்ன அப்படிங்கிறது இருக்கு சாஸ்திரத்துல. அதாவது சப்தமி பானுவாரேண சயுக்தா எதி ஜாயதே ஸ்நான தானாதிகம் தத்ர கோடி புண்ணிய பலம் ஸ்மிருதம். அதாவது பானு சப்தமி, பானுவாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வர நாள்ல புண்ணிய காலம்னு பேர். பானு சப்தமி அப்படின்னா புண்ணிய காலம். ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வர தினம் அன்னைக்கு பண்ற ஜபம், ஸ்நானம், தானம் இதெல்லாம் கோடி புண்ணியத்தை கொடுக்கறது. ஜபம் சரி, தானம் சரி. ஸ்நானம் என்னது? ஸ்நானம் நித்தியம் பண்ணிட்டே இருக்கோமே, பாத்ரூம்ல குளிச்சுட்டே இருக்கோமே அப்படின்னா ஸ்நானத்துல நிறைய விதம் இருக்கு. பஞ்சவித ஸ்நானம் இருக்கு, நிறைய ஸ்நானங்கள் இருக்கு. நித்தியம் எல்லாரும் பஞ்சாங்க ஸ்நானம் பண்ணணும் இருக்கு. அது நம்ம தனியா சொல்லுவோம்.
பஞ்சாங்க ஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தனித்தனியா நம்ம ஏற்பாடு பண்ணி கிளாஸ்லாம் எடுக்கலாம் நிறைய இனிமே. அப்போ ஸ்நானம்னா இந்த ஸ்நானத்துக்கே பலம் ஜாஸ்தி இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்நானங்கள் இப்ப நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா ஆ கா மாவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆ கா மாவைன்னு போட்டிருக்கோம், பார்த்து எல்லாம் தெரியும். இந்தந்த மாசத்துல ஸ்நானங்கள்லாம் விசேஷம். ஆஷாட மாசம், கார்த்திக மாசம், மாக மாசம், வைசாக மாசம், இந்த தினங்கள்ல புண்ணிய நதிகள்ல போய் ஸ்நானங்கள் பண்றதா விசேஷம். அப்போ ஸ்நானம் தான் பிரதானம். ஸ்நானம் பண்ணாதான் ஜபங்கள் பண்ண முடியும். ஸ்நானம், தானம், ஜபம் பானுவாரத்துல வரக்கூடிய சப்தமி திதியில பண்ணினா ரொம்ப புண்ணிய பிராப்தி கிடைக்கிறது நம்மளுக்கு. கோடியுக்த புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே போல புதவாரேன சஞ்சுக்தா கிருஷ்ணாஷ்டமி விசேஷதா உபவாசேன தானேன விஷ்ணு பிரீதிஹி பிரஜாயதே அப்படின்னு இருக்கு. புதவாரம் புதன்கிழமையில வரக்கூடிய கிருஷ்ணாஷ்டமி, புதன்கிழமையில வரக்கூடிய கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு உபவாசம் இருந்து விசேஷமா தானங்கள்லாம் பண்ணினா புதவாசம் கிருஷ்ணாஷ்டமி சேர்ந்த நாள் ரொம்ப புண்ணிய பிராப்தி கிடைக்கிறது. விஷ்ணு பிரீதி பிரஜாகதே, விஷ்ணுக்கு பிரீதியம். அதே போல புதவாசத்துல வரக்கூடிய அனுராதா நட்சத்திரம், புத அனுராதா அந்த நட்சத்திரமும் ரொம்ப விசேஷம். புதன் கிழமையில வரக்கூடிய அனுஷ நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமானது. அடுத்ததாக குருவாசரேன சஞ்சுக்தா ஏகாதசி விசேஷதா உபவாச ஜப ஹோமைஷ்ட விஷ்ணுலோக பிரதா ஸ்மிருதா. குருவாசத்துல வரக்கூடியதான ஏகாதசி திதி ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு உபவாசம் இருந்து விஷ்ணு பக்தி பண்ணினா விஷ்ணு பிரீதி அடைகிறார் அப்படின்னு தினம் இருக்கு. அதே போல குருவாரத்துல வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரம், குரு புஷ்யம் அப்படின்னு பேரு. அந்த குரு புஷ்ய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரத்துல நிறைய தானங்கள் பண்ணி ஜபங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி சத்காரியங்கள் பண்ணினா அன்னைக்கு பலப்பிராப்தி நிறைய கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே போல சனிவாரே திரையோதஷ்யாம் பிரதோஷா பரமஹா ஸ்மிருதா சிவபூஜாம் பிரகுர்வீத சர்வ பாப க்ஷயோ பவேத் அப்படின்னு இருக்கு. சனிக்கிழமையில வரக்கூடிய திரையோதசி திதி தான் பிரதோஷம். டெய்லியே பிரதோஷ காலம். சாயங்காலம் 4:30 6 வரைக்கும் நித்தியமே பிரதோஷ காலம். அதுவும் விசேஷமா பிரதோஷம் என்னைக்கு அப்படின்னா திரையோதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய தினம் பிரதோஷ தினம். திரையோதசி சாயங்காலம் 4:30 மணிக்கு இருந்ததுன்னா 4:30 6 வரைக்கும் பிரதோஷ தினம்னு பேரு. அன்னைக்கு எல்லாரும் சிவ பூஜை பண்ணணும். அதுவும் சனிவாரத்துல சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம், சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு சிவபூஜை பண்ணினா சிவபூஜாம் பிரகுர்வீத சர்வ பாப க்ஷயோ பவேத், சர்வ பாபங்களும் போகிறது அன்னைக்கு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. அதே போல புதன்கிழமையில வரக்கூடிய அனுராதா நட்சத்திரம் சொன்னேன். குரு புஷ்யம் வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு புஷ்யம். அடுத்தது பௌமாஸ்வினி. பௌமாஸ்வினா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு பௌமாஸ்வினி அப்படின்னு பேரு. பௌமாஸ்வின்யாம் மகாதேவி சந்நிதௌ ஜப்வா சித்தமந்திரோ பவேத். அன்னைக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். பௌமாஸ்வினி அன்னைக்கு அம்பாளை பூஜனை பண்ணி அம்பாளை பிரீத்தி பண்ணினா சகல ஸ்ரேயசும் கிடைக்கிறது. மகாதேவி சந்நிதியில அம்பாள் சந்நிதியில உட்கார்ந்து ஜபங்கள்லாம் நிறைய பண்ணினா அன்னைக்கு நிறைய பலப்பிராப்தி கிடைக்கிறது. அதே போல இப்படி நிறைய கிழமைகள், நிறைய வாரங்கள், நிறைய திதிகள் சேர்ந்தா நிறைய புண்ணியங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. நான் குறிப்பிட்ட திதி வார நட்சத்திரங்களை சொல்லியிருக்கேன். அடுத்த சந்தர்ப்பத்துல நம்ம அதை சொல்லலாம். இந்த கிழமையில இந்த திதியில இந்த வாரங்கள்ல பண்ணினா ரொம்ப விசேஷ பலப்பிராப்தி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால எல்லாரும் இந்த தர்ம மார்க்கத்துல இருந்து சகல ஸ்ரேயசியம் எல்லாரும் அடையணும். நிறைய பேர் நேற்றுக்கு கேள்வி கேட்டிருந்தா சொன்னான், நாங்க ஜபம் பண்ணலாமா, நாங்க அர்க்கியம் கொடுக்கலாமா, நாங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, அதாவது ஸ்திரீகளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, புருஷாளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள், வேத அத்தியனம் போன்ற காரியங்கள்லாம் புருஷாதான் பண்ணணும். ஏன் அவளுக்கு தான் என்ன ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்ப புருஷா பண்றதான கர்மாக்களுடைய அனுஷ்டானம் ஸ்திரீகளுக்கு போய் ஆத்துக்காரிக்கு போய் சேரறது. ஆத்துக்காரர் என்ன அனுஷ்டானம் பண்ணினாலும்
அதுக்குதான் நேத்திக்கே நான் சொன்னேன், ஆத்துக்காரி தான் புருஷனை அனுஷ்டானம் பண்ண வைக்கணும்னு நான் நேற்றுக்கு ஒரு வாக்கியம் சொன்னேன், கேட்டிருப்பேன் நீங்க. புருஷன் என்ன அனுஷ்டானம் பண்றாரோ, ஆத்துக்காரர் என்ன அனுஷ்டானம் பண்றாரோ, அந்த அனுஷ்டானத்துடைய பலப்பிராப்தி ஆத்துக்காரிக்கு போய் சேரறது. அதே போல ஆத்துக்காரி பண்றதான அனுஷ்டானம் இது ஆத்துக்காரருக்கு போய் சேர்றது கிடையாது. அப்போ ஆத்துக்காரி என்ன பண்ணணும், என்ன அனுஷ்டானம் பண்ணணும், அவளுக்கு தான் இப்ப நான் சொன்னேன். இந்த மாதிரி திதி, இந்த மாதிரி பௌமாசினி நட்சத்திரம்லாம் சேர்ந்த அன்னைக்கு அவளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள், ஆதிசங்கர பகவத்பாதால் நிறைய ஸ்தோத்திரங்கள், கணேச பஞ்சரத்னம், சௌந்தரிய நகரி, சிவானந்த நகரி, சமூக பஞ்சசக்தி, நிறைய ஸ்தோத்திரங்கள் கொடுத்துருக்கா. அதுல உட்காந்து லலிதா சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்றது, ஏகாதசி தினத்தனைக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்றது, நிறைய ஜபங்கள், யாராவது குருமுகமா உபதேசம் கணபதி இது போன்ற ஜபங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தா அந்த ஜபத்தை பண்றது, இத மாதிரியான காரியங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணினா நம்மளுக்கு பலப்பிராப்தி கிடைக்கிறது. அதனால நம்ம இந்தந்த கர்மாக்கள் இந்தந்த இவாதான் அனுஷ்டானம் பண்ணும் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஸ்திரீகளை நம்ம தர்மம் என்னைக்குமே உதத்தி தான் சொல்றது. என்னைக்குமே நம்ம நிறைய பேர் சொல்றா ஸ்திரீகள் ரொம்ப தாழ்வா பேசுறா, ஸ்திரீகள் அடிமையா வச்சுட்டு இருக்கா இதெல்லாம் சொல்றது கிடையவே கிடையாது. ஸ்திரீகள் இல்லைன்னா கர்மாவே அனுஷ்டானம் பண்ண முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஆத்துக்காரி கூட நின்று தர்ப்பம் பிடிக்கணும். பக்கத்துல ஆத்துக்காரி தர்ப்பம் பிடிச்சாதான் உபாசனமே பண்ண முடியும். கர்த்தா நித்திய உபாசனம் பண்றாருன்னா ஆத்துக்காரி பக்கத்துல இருக்கணும், நான் தான் உபாசனமே பண்ண முடியும். அப்ப ஸ்திரீகளுக்கு எவ்வளவு வசதியானது. கையில தட்சணையை வச்சுட்டு இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் சொன்னா ஸ்திரீ ஜலம் விடணும். எதுக்கு ஜலம் விடணும்னா அவ பெர்மிஷன் கொடுக்குறா, நீ இந்த கர்மா பண்றதுக்கு நீங்க பண்ணுங்கோ, நான் அதற்கு சப்போர்ட் பண்றேன்னு அவ பெர்மிஷன் கொடுக்குறா. அவ பெர்மிஷன் கொடுக்கலாம் பண்ண முடியாது. ஸ்திரீயா இருக்கக்கூடிய தர்மபத்னி அதுதான் அவளுக்கு பேரு தர்மபத்னின்னு பேரு. தர்ம மார்க்கத்துல இருக்கிறதுனாலதான் அவளுக்கு தர்மபத்னின்னு பேரு. அப்படிப்பட்டதான ஸ்திரீகளுக்கு நம்ம தர்மம் ரொம்ப வசத்தியான லெவல் கொடுத்திருக்கு. அப்படிப்பட்டதான இந்த நம்மளுடைய தர்ம மார்க்கத்துல இருந்து இந்த அனுஷ்டானத்தை நம்ம எவ்வளவு முடியுமோ அனுஷ்டானத்தை பண்ணணும். மீதி நம்ம உள்ள கிளாஸ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ரொம்ப உத்கிருஷ்டமா பெரியவாளுடைய ஆக்ஞைப்படி 2 நாள் இருந்து ரொம்ப எல்லாரும் கலந்துட்டு ரொம்ப உத்கிருஷ்டமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நானும் எங்களுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிட்டு இதை பத்தி அப்டேட் பண்ணினேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாளைக்கு அவரும் ஆன்லைன்ல காலம்பரை 7:30 மணிக்கு வரார். அவரும் மடத்துல நடக்கக்கூடிய தர்ம பிரச்சார பத்தி சொல்லிக் கொடுப்பார். எதற்கு தர்மம் தர்மம் சொல்றோம்னா நம்ம எல்லாம் தர்ம பிரச்சாரத்துல கலந்துக்கணும். இப்ப பார்த்தெல்லாம் நம்ம சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி ஆனா அண்ணாவை பத்யாபகேஷனா பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த தருணத்துல சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய தர்மம். தர்மம் பண்றவாளை பத்தி தர்மம் பண்றவாளே சொல்லிக்க கூடாதே தவிர அதை பாக்குறவா சொல்லலாம்னு இருக்கு சாஸ்திரம். நம்ம சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி பஞ்சாபகேஷனா நிறைய தர்ம காரியங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. இந்தியாலயா இருக்கட்டும், வெளிநாடுகள்லயா இருக்கட்டும், நிறைய உங்களுக்கே தெரியும், தெரியாதுங்கிறது இல்லை. இதான் என்னோட சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்துல நிறைய தர்ம காரியங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு கூட குருவாயூர் க்ஷேத்திரத்துல நம்முடைய பாலபிரிவா ஜெகத்குரு ஆச்சாரியாருடைய வர்தந்தி ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு நாளைக்கு 58 பேர், 58 தான்னா 58வது ஜெயந்தி மகோத்சவம் பாலபிரிவாளுக்கு நடக்கிறதுனால 58 கன்னியா குழந்தைகள் 58 பிரம்மச்சாரி வடுக பூஜை வச்சு வேத பாராயணத்தோட நிறைய வேத வித்வான்களோட சேர்ந்து அந்த பெரிய அந்த சத்சங்கத்தை நாளைக்கு குருவாயூர் க்ஷேத்திரத்துல குருவாயூர்ல பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த தினத்துல நாளைக்கு பாலபிரிவா ஜெயந்தி அன்னைக்கு உத்கிருஷ்டமா நம்ம சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி சார்பாக பஞ்சாபகேஷனாவோட நேத்திருத்துவத்துல இது பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடியில் மகா பாலபிரிவாவோட ஆக்ஞி பண்ணுங்க டக்குன்னு. அதாவது எப்படின்னா இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு பண்ணுவா பாலபிரிவா. டக்குன்னு உத்தரவு கொடுத்தோன்னே சாக்ரமெண்டோ மண்டலி அப்ஜெக்ஷனே கிடையாது, ஓகேன்னு தான் சொல்றாவா. இப்ப கூட லாஸ்டா ஒரு சத்சங்கம் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய ஆராதன மகோத்சவத்தன்னைக்கு திருவனந்தபுரம் சங்கரமடத்துல வச்சு அதே போல வேத பாராயணம் குரு பூஜை அங்க உள்ள எல்லா வைதிகாலையும் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய சத்சங்கம் நடத்தினா அதுவும் நம்ம சாக்ரமெண்டோ மகாபிரிவா. அது ஒரு நாள்ல போட்ட ப்ரோக்ராம், ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ போட்ட ப்ரோக்ராம் தான். பெரியவா சொல்லியாச்சு அப்படின்னா உத்தரவு பண்ணியாச்சுன்னா அப்ஜெக்ஷனே இல்லாம நம்ம மகாபிரிவா சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி பஞ்சாபகேஷனா எல்லாருடைய ஆதரவுனால அவரை மட்டும் நடத்தல, எல்லா பக்தாலும் சேர்ந்து நடத்துறா. எப்படி நடத்துறா அப்படின்னா மகாபிரிவாளுடைய பக்தா எல்லாரும் சேர்ந்து கைங்கரியங்கள் பண்ணி இத மாதிரி உத்கிருஷ்டமா நடத்தின்னு இருக்கா. அதற்கு மேல் பார்வையா பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பஞ்சாபகேஷன் பார்த்துட்டு நடத்தின்னு இருக்கா.
அதனால ரொம்ப சந்தோஷகரமான விஷயத்த இந்த தருணத்துல நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணினேன். அதனால ரொம்ப உத்கிருஷ்டம். நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்ம தர்ம மார்க்கத்துல இருக்கணும், தர்மமாக இருக்கணும், சத்சங்கத்துல நிறைய கலந்துக்கணும், வேத கைங்கரியங்களை கலந்துக்கணும். நம்ம வேதாத்தியனம் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். வேத பிராமணர்களுக்கும் வேத கைங்கரியம் பண்ணி நிறைய பாராயணங்கள், நிறைய தர்மங்களுக்கு உபகாரங்கள் பண்ணி, சரீரத்தினாலேயோ எல்லா கைங்கரியங்கள் பண்ணி அது ஆச்சாரோட அனுகிரகத்துக்கும் வேதமாத அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த செஷன் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். கொஞ்சம் டைம் ஆயிடுத்து நினைக்கிறேன் இன்னைக்கு. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுத்து தோன்றது. அதனால எல்லாரும் இந்த கிளாஸ்ல வந்து கலந்துட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய கிளாஸ் இந்த மாதிரி பஞ்சாபிகேஷன் நான் வந்து நிறைய ஆரம்பிக்கணும். ஆமா, நாங்களும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறது, நீங்களும் நிறைய வரணும் அப்படிங்கிறதாக நம்ம ஆச்சாரியாள்கிட்ட அவருடைய சரணங்கள்ல பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ரொம்ப சந்தோஷம். அதே போல நாளைக்கு 7:30க்கு கணபாடிகள் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடியில் வரேன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து பிரபாஷணம் பண்ணுவார். அப்புறம் மீதி இருக்கிற கிளாஸை நம்ம சொல்லி பூர்த்தி பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரேயர் தான் சொல்றேன்ல, மூடிடலாமா? ரெக்கார்ட் பண்ணு.